வீராமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா எல்லாரும் கோலில் படுக்கிறாங்க. ராமச்சந்திரன் மட்டும் வெளியில் போனதும் வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா கட்டியில் எப்படிலாம் சொகுசாக படுத்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தியா கொசுக்கடியில் படுக்க வேண்டிய நிலைமையாக போயிடுச்சு அப்படின்னு போதும் அத்தை எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான் அத்தை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எல்லாரும் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம விஜய் அவங்க அம்மாவும் ஏலியாவே டிஃபன் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னுட்டு ஒரு பொட்டில் எடுத்துகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. விஜி நீ இருந்தேன்னா கண்டிப்பாக என் குடும்பம் நல்லா இருக்காதடி. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் 2 பேரும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு விஜயோட அம்மா ரெடி பண்ணி வச்ச அந்த சாப்பாட்டில் அவங்க வச்சுருந்த அந்த பொட்டிலில் இருந்ததை கலந்து விட்டுடுறாங்க வள்ளி. அதுக்கப்புறமா வெளியில் வந்ததும் நம்ம வீராவும் மாறனும் வராங்க. அத்தை இங்கேருந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவங்க போர்ஷனுக்கு நீ ஏன் போனா அப்படின்னு மாறன் கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னதோ இல்லை வள்ளிமா ஏதோ மறைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னும் போதும் இந்த பக்கம் விஜய் அவங்க அம்மாவும் அம்மா சுட சுட சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம வீராமாறனை குத்தி பேசிகிட்ருக்காங்க. அப்போது விஜயோட அம்மாவும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க. சரிம்மா சாப்பிடுவோம், கறி சூப்பராக ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாப்பிட ரெடி ஆகுறாங்க. அதை சொல்லத்தை எதுக்காக போனா அப்படின்னு மாறன் கேட்கும்போதோ அவங்க இருந்தால் நம்ம குடும்ப நிம்மதியே போயிடும்டா, அதான் சாப்பிட்ற சாப்பாடில் இந்த விஷயத்த கலந்துட்டேன் அப்படின்னும் போதும் இடுக்கட்டு வீராமாறன் அதிர்ச்சியாகி உடனே விஜி சாப்பாடை சாப்பிடாதா, அதில் இப்படி இது கலந்துருக்கு அப்படின்னும் போதும் அதுக்கு நானே எதிரிடி, நீ என்கிட்ட பேசுறியா, அம்மா சாப்பிடுமா அப்படின்னும் போது விஜய் வாய்க்குள்ளே வச்சிடுறாங்க. ஆனால் விஜயோடம்மா வாய்க்கிட்ட கொண்டு போகும்போதே கண்டுபிடிச்சிடுறாங்க இதில் ஏதோ கலந்துருக்குன்னு. நிஜமாவே அதில் இது கலந்துக்கிடியா அப்படின்னதும் உடனே மாறன் துப்பு அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு வழியாக துப்ப வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா விஜய் பாத்ரூமுக்கு போகிறதும் வாரதும் மாதிரி வயிற்ற கலக்கிட்டு போல ஸோ இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா விஜய் அம்மாவும் அப்பா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குமா, பாத்தியம்மா அந்த வள்ளிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் கதையை முடிக்க பார்த்துருப்பா, விடக்கூடாதுமா, அவளை இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாம் இப்படி அமைதியாக காமெடி பேச இருக்கிறது சரிப்பட்டு வராது, அவளுக்கு இந்த விஜய் யாருன்னு முழுசாக காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் மாறனும் வீராவும் அத்தை ஏன் அத்தை இப்படி பண்ணுற, இங்கே பாரு நம்ம நேர்மையாக ஜெயிக்கணும் அத்தை, நம்ம சொத்தெல்லாம் சட்டப்படி அவகிட்ட இருந்து வாங்கி எடுக்கணும், அவளை ஒரேடியாக அனுப்பிட்டோம்னா அவளுக்கும் நமக்கும் என்னத்தை வித்தியாசம் அப்படின்னு போதும். நான் ஜெயிலுக்குள்ளே போனாலும் பரவாயில்லடா, நம்ம குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாலே எனக்கு அது போதும் அப்படின்னு வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. வள்ளிமா நாங்கள் தான் இருக்கோம்ல, இங்கே எல்லாரையும் பார்த்துக்கிறதே நீங்கள் தான், உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, அதே மாதிரி நாங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துப்போம், ஸோ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படியான எண்ணங்கள்லாம் விட்டுருங்க வள்ளிமா, மாமாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டீங்களா அப்படின்னு போது எனக்கு வேறு வழியே தெரியலடா வீரா அப்படின்னு வள்ளி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வீரா மாறன் 2 பேரும் வழியை சமாதானப்படுத்திடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம விஜய் சும்மா கண்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஏதாச்சும் இவங்களை பண்ணியே ஆகணுமா அப்படின்னு போது ஏண்டி இதுக்கப்புறமா என்னடி பண்ணுறது, அந்த வள்ளி எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம கதையை முடிக்க பார்த்துருப்பா, நல்ல வேலை அந்த வீரமாற இல்லைன்னா என்ன ஆகி இருக்கும் அப்படின்னு போதும் விஜயா அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. விடக்கூடாதுமா, இந்த குடும்பத்தில் இருந்து ஒரு உயிர் எடுத்தால் தான் இந்த வள்ளிக்கு புத்தி வரும் அப்படின்னு போது ஏண்டி அப்படி என்னடி பண்ண போகிற, இங்கே பாருமா வள்ளி உயிரெல்லாம் எடுக்க மாட்டாமா, வள்ளி யார் மேல உயிரா இருக்காளோ அவங்க உயிரை எடுக்க போறா அப்படின்னுட்டு நம்ம ராமச்சந்திரனை குறி வைக்கிறாங்க. நம்ம விஜய் ஏண்டி ராமச்சந்திரன் கதையா முடிக்க போறா, ஆமாமா அவர் தானே ஆரம்பத்துலேருந்து தொழில் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு, அதே போல தான் பிள்ளைங்களை வழி நடத்தலான்னு பார்க்காரு, அவர் உயிரோட இருந்தால் தானே இவனுங்க வளர்ச்சி அடைவானுங்க, அவர் கதையை முடிச்சிட்டா அப்படின்னு போது ஏண்டி இதில் மாட்டிக்க மாட்டோமா, இருக்கிற சொகுசு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு போது ஏமா நான் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கா எவ்வளோ சொத்தையும் எழுதி எடுத்தேன், இங்கே பாரு அந்த குடும்பத்தை பழி வாங்கணும், அதுக்கு அந்த ராமச்சந்திரன் கதையை முடித்து வள்ளிக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும் அப்படின்னு போது உடனே நம்ம விஜயோட அம்மா சரிடி
இதனால நமக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்னதும் உடனே நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ராமச்சந்திரன் சாப்பிட்ற மாத்திரையில் வந்து வேற ஒரு மாத்திரையை வந்து மாற்றி வச்சிடுறாங்க. ஸோ அதை சாப்பிட்டதும் ராமச்சந்திரன் கதையை முடிஞ்சிடும். இங்கே பார்த்தோன்னா வளமு போல் ராமச்சந்திரன் சாப்பிட்டுட்டு நேராக அந்த மாத்திரையை வந்து போட்டுடுறாங்க. பார்த்தா உடனே நெஞ்சு வலி வந்து அந்த இடத்துல மயங்கிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாகி அப்பா எழுந்துருங்க அப்படின்னதும் ராமச்சந்திரன் எழும்புற மாதிரி இல்லை. ஐயோ அவர் ஒரேடியாக போய் சேர்ந்துட்டார் போல இருக்கே அப்படின்னு விஜய் சொன்னதும் காட்டி மரம் அடிக்கலான்னு போகிறாங்க. டேய் முதல்ல மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாண்டா அப்படின்னுட்டு எல்லாருமா சேர்ந்து நேராக ராமச்சந்திரனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ராமச்சந்திரனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. உடனே டாக்டர் வெளியில் வந்து டேப்லெட்டை வந்து மாற்றி போட்டிருக்காரு. கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் இருந்திருக்கீங்க. ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து நான் எவ்வளோ கவனமாக அவரை பார்த்துக்க சொன்னேன், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தால் எப்படிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லாருக்கும் திட்டிகிட்ருக்காங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, கரெக்டான டேப்லெட்டு தான் என் அண்ணன் போடுவார் அப்படின்னு போது அது கரெக்டான டேப்லெட்டே இல்லை, நெஞ்சு வலி வார டேப்லெட் அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட் ஒன்று காமிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. டாக்டர் இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு, நல்ல வேலை உடனடியாக கொண்டு வந்துட்டீங்க, வாமிட் எல்லாம் எடுத்துட்டாரு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இனியாச்சும் கவனமாக பாருங்கள், இதுக்கப்புறமும் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு டாக்டர் வந்து திட்டி விட்டுடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா எல்லாரும் அழுதுகிட்டே ராமச்சந்திரன் கிட்டே பேசிகிட்ருக்காங்க. இது எல்லாம் அந்த விஜயோட வேலை தாண்டா அப்படின்னுட்டு உடனே வீரா சும்மா கோபமாக கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவங்க அம்மாவும் கடையில் வந்து செம்ம ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. உடனே வீரா போய் ஏய் விஜய் எழுந்துரி அப்படின்னது, ஏய் எங்கே வந்து யாரை எழும்ப சொல்கிற, இந்த கடையோட ஓனரையா அப்படின்னும் போது விஜய் கண்ணத்திலே பொடிச்சுன்னா அடிக்கிறாங்க வீரா. உடனே விஜயோட அம்மா தடுத்து நிறுத்தினதும் விஜயோட அம்மா கண்ணத்திலே வந்து அடிச்சிடுறாங்க. சி நீ எல்லாம் பொம்பளை அடி, ஏண்டி பொண்ணாடி வளர்த்து வச்சிருக்க, பேயை வளர்த்து வச்சிருக்க, இங்கே பாரு என் மாமாவுக்கு ஏதாச்சும் ஆகியிருக்கா அவ்வளோதான், உங்கள் 2 பேரையும் கோரு போட்டிருப்பேன். மாமாவோட பசங்க தானே சத்தியம் பண்ணாங்க, நான் ஒன்றும் சத்தியம் பண்ணலையே, அமைதியாக போகிறோம் பொறுமையாக போகிறேங்கிறதுக்காக எங்களையே சீண்டி பார்க்கல, இங்கே பாரு உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை அப்படின்னதும் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் அந்த இடத்துல சிரிச்சிட்ருக்காங்க. ஏய் இவ்வளோ தைரியம் இருந்தா அத்தனை பேர் முன்னாடி என்னென்ன கை வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டுல, இங்கே பாரு இதோட விட்டுட்டேன்னு பெருமைப்படி, இல்லையா இப்போவே நான் உன் கதையை முடிச்சிருப்பேன், இந்த வீராவோட இன்னொரு முகத்தை உனக்கு தெரியாதுல்ல, அதை காட்ட வச்சிடாதா அப்படின்னு மஸ் பண்ணிட்டு வீரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஸ்டாஃப் எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க, வேலையை பாருங்க அப்படின்னு விஜயோட அம்மா சத்தம் போட்டதும் விஜய் வந்து செம்ம கோபமாக இருந்துகிட்ருக்காங்க. என்னடி இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டா, என்னையும் சேர்த்துல அடிச்சிட்டா அப்படின்னு பொதியம்மா, இதை மறுபடியும் சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு விஜய் வந்து சும்மா உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த